உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பேன். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் மீண்டும் முதல்வராக வென்று இந்த மேற்கு மண்டலத்துடைய நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியில் வெற்றி விழாவில் நிச்சயம் கலந்துகிட்டு உங்களை எல்லாம் சந்திப்பார். உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், வெஸ்ட்லயும் திமுக தான் பெஸ்ட்ங்கிறத இந்த கூட்டம் நிச்சயம் நிரூபிச்சு காட்டும். இன்னைக்கு சில பேர் நம்முடைய இயக்கத்தை அழிச்சிடலான்னு பகல் கனவு காண்டிட்டு இருக்காங்க. நம்மள யாராலையும் எந்த நேரத்திலையும் அழிக்க முடியாது. இன்னைக்கு பல கட்சிகள் தமிழ்நாட்டுல எத்தனை பூத் இருக்குன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் கணக்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம பூத்துக்கு இத்தனை நிர்வாகிகளை நியமனம் செஞ்சு டேட்டாவோட களப்பணியில, கட்சி பணியில, இளைஞரணி பணியில நாம செஞ்சுட்டு இருக்கோம். தன்னுடைய சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அழிவு பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை அறிவு பாதையில நம்முடைய தலைவர் அவர்கள் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறார். நீங்க எவ்வளவுதான் பெயிண்ட் அடிச்சாலும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய சங்கி கூட்ட முகத்துல கரியத்தான் நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் பூசுவாங்க. நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு அன்பு வேண்டுகோள், உங்களுடைய வீட்டை முதல்ல அரசியல் படுத்துங்க. தினமும் உங்க வீட்டுல இருக்கவங்களுடைய அரசியல் பேசுங்க. நிச்சயம் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ற மகத்தான தலைவர் இருக்கின்ற வரைக்கும் பாஜகவுடைய அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் உள்ள நுழைய விட மாட்டாங்க.